இம்ரான் vlogs. ஒரு பெரிய சொதப்பலுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா வெல்கம் டு இம்ரான் vlogs. இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரையோட ஃபேமஸான அலங்காநல்லூர் தான் போறோம். பல நாள் பிளானுக்கு அப்புறம் இதுக்கும் பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. காலைல இருந்து சரி ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யார் போறோம்னு பாத்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருப்பாரு நினைக்கிறேன். பால் தெரியும் நினைக்கிறேன். பாலு இவர்தான் பாலு. அப்புறம் பிக் டாடி கடைசி நேரத்துல வந்து சேர்ந்தாரு. விநாயகன்ற பைக்கே வந்து சேர்ந்தாப்ல. அவடா வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா நீ ஏண்டா? ஐயோ சாமி வேற கட் பண்ணிக்கோங்க நீங்க. சொல்லுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பிளான் என்னன்னா அலங்காநல்லூர் போய் ஜல்லிக்கட்டு பார்க்க போறோம். ஃபேமஸான ஜல்லிக்கட்டு முடிஞ்சு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நம்ம ஸ்டாலின் தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்காரு நம்ம கண்டி. அங்க போயிட்டு ஜல்லிக்கட்டு விழாவை பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு குளிச்சுட்டு நேரா சுனில் வீட்டுக்கு போய் அட்டி போட போறோம். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா சுனில் வரல கடைசி நேரத்துல கலண்டாப்ல தலைவே. அவருக்கு என்ன ஆச்சு? அவர் பாத்தீங்கன்னா பெரிய படிப்பாளி, ஏதோ ஒரு பல கோடி கொடுத்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காரா. ஓ அப்படியா விஷயம்? எத்தனை கோடி கொடுத்தாரா? ஒரு கோடியாடா? ஒரு கோடி கொடுத்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காரா. நண்பர் பாத்தீங்கன்னா பல ஜென்மங்க அப்புறம் மறுபடியும் ஆட் ஆன் ஆகுறாரு. ஆமா பல வேலை இருந்துச்சு தொழில் போடுவா. அதான் பிளான். ஆமா கிணறு மாதிரி இருக்குமாடா. ஐயோ எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டாங்க गाइस. நீ ஜல்லிக்கட்டு இருக்காடா. உன்னை பார்க்க வானத்தை தாண்டி இந்த பாட்டை நான் வெறுத்துறேன். பாட்டை பார்த்தாத மேகமலை போல இருந்து இதான கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பந்தே இதான ஓடிட்டு இருக்கு. பாட்டை மாத்திரா சொல்லு சுமாரா. மேகமலை போகும்போது 4 ரூபா போட்டாங்க, வரும்போது 2 ரூபா போட்டாங்க. நீங்க உட்கார்ந்து நிலோத்தி மட்டும் 1000 வாட்டி கேட்பாங்க. நிலோத்தியாச்சு போடுறாங்க. நிலோத்திலாம் வேஸ்ட். இதுதான் ஊரும் பிளேட் தான் गाइस. பாட்டை மாத்திரா ஸ்டீரிங் எப்படி இழுத்து விடுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்ற. ஏய் பிக் டாடி அமைதியா வராரு. பேசாம வாங்க நெக்ஸ்ட் ஆகாங்க. பிக் டாடி ஓவர்டேக் பண்ண போறாரு. ஏய் மாத்தாரா. ஏய் பஞ்சாயத்து ஆயிரம். டேய் நிலோத்தி போறான். ஊரும் பிளேட் ஸ்டீரிங் பஞ்சாயத்து இருக்கா? ஏய் நிலோத்தி போறான். ஏய் சாங். நிலோத்தி போறான். நிலோத்தி மாலோத்தி. ஏய் போடுங்கடா ஊரும் பிளேட். ஊரும் பிளேட் இல்லாம என்னால இருக்க முடியாதுடா गाइस. என் வாழ்நாள்ல விட்டுறா டேய். டேய் என்னடா பாட்டு இது? கடல் தாண்டி போகும் காதலி. இந்த ஆரோக்கா பாலுக்கு இப்ப பிரேக்கப் ஆச்சு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஆமா ஏய் ஆமாடா பிரேக்கப் ஆன ஸ்டோரி நோட்ஸா போற என்ன கணக்கு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியும். உண்மையிலே பிரேக்கப் ஆயிருச்சு அவனுக்கு. உண்மையிலே பிரேக்கப் ஆயிச்சா பாலு? அதான் யார லவ் பண்ண எனக்கு அதான் ஒரு சீ அதெல்லாம் விட. நீங்க எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆறீங்கல? அவிய மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கியா? பாத்தியாயே ஸ்டோரி லைக்லாம் போட்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட மாட்டான்டா. அப்ப நைட் நான் பிரைவேட்டா போட்டுருவேன் எல்லாத்துக்கும். பிரைவேட்டா போட்டு யோசிக்கவே மாட்டேன் யார் என்ன பாக்குறாங்க. பாலு யாரு பாலு அது? ப்ரோ மறந்துங்க गाइस. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பயே ஜெனி சொன்னான்டா. அவனே ஒரு பேடுகாரன். சொன்னான்டா அப்பயே அபிஷேக் நடவடிக்கை சரியில்லை. ப்ரோ உங்க ஆளு பேர் சொல்லுங்க ப்ரோ, கேட்க ஆர்வமா இருக்கும். गाइस இந்த பாட்டு நல்லா இருக்கும் गाइस. ஏய் இதே இருக்கட்டும். ஏய் நிலோத்தின்னு சாவடிக்குறா गाइस. அது ஒரு பாட்டு. நீங்க பாட்டு ஏத்துறா. ஊரும் லெட்டுக்கு கம்பேரிசன் ஒரு மாதிரி மெலோடியா இருக்கும். எப்படி சொல்றவா? ஆஹா நேரா போ. பிரிட்ஜ்ல போய் நல்லா நத்தம் தான் போணும். அதான் நத்தம் இருமா गाइस. இந்த பாட்டுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிலோத்தி நமக்கு என்னைக்குமே ஊரும் லெட்டு தான். அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காடா. எது? யாருடா? அக்கா தங்கச்சி. லூசு போலே. அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சி. இந்த படம் நல்லா இருக்காது. ஏய் இவன் மெயின் போட்டாடா. என்ன வேணும்னா சார் பேர் என்னது இந்த படத்துல? பேர்ல பாக்கல படம். படமே பார்க்கலையா? சூப்பரா இருக்கா. ஏத்தி விடுறியா? ஒரு பாட்டு ட்ரெண்டானா போதும். ஏய் என்ன நாயே. நீலோத்தி உன்னடப்புல நாங்குறனா ஆலாத்தி என் உசுருல மூசாவ தேடி யாரு நிலோத்தி பாட்டு பாடுனாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கு. ஒரே ஜாலியா இருக்கு. நீங்க இருப்பீங்க நண்பா. நீங்க
இங்க எங்களுக்கு தான் ஒரு பிளான் போட்டு வரேன்னு சொன்னா வந்துருவேன். நான் வரலன்னு சொன்னா வரமாட்டேன். வரலன்னு சொன்னா வரமாட்டேன். தீயக்கிழமை கூப்பிட்டே தீயக்கிழமை வரமாட்டேன்னா நான் வரமாட்டேன். இன்னைக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. போட்டியான போகுது. எவ்வளவு கிலோமீட்டர் ஆகுது? 14. இப்பதான் ரீசெண்டா அந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா திறந்து நேத்து நைட்டு போன் அடிச்சுக்கிட்டு நாளைக்கு ஜல்லிக்கட்டு இல்ல நம்ம திங்கக்கிழமை போறோம் அப்படிங்கிறோம். நமக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்துருக்காரு. குட்டியானல மாடை கொடுத்துறேன். மீட்டிங் போறாங்க. ஆமா 500 மாடு. அது மாடு. गाइस அப்ப ஜல்லிக்கட்டு இருக்கு गाइस. ஜல்லிக்கட்டு இல்லடா சாயந்தரம் நடக்கும்னு சொல்லி சொல்றான்டா இவன். நம்ம போய் மேல நின்று பார்க்க போறோம். கீழே எல்லாம் இறங்க முடியாது. ஒண்ணும் பிரச்சனை, தாராளமா வரலாம். அதாவது இங்க நடக்கும், அங்க உட்காந்துருப்போம். சரி ஓகே गाइस, ஜல்லிக்கட்டு போய் வரலாறு எல்லாம் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அழகா வச்சா போறேன். வயலுக்கு வந்து நெத்தி ஏறிக்கிட்டே போகுது. நானும் பாத்துட்டேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி எனக்கும் சொட்ட கிடையாது. எனக்கு சொட்டா ஏர் நெத்திடா. ஏர் நெத்திடாடி. பாலோட சொட்டையா? இந்த பானை போகுது. சீக்கிரம் எங்க அப்பாவே பார்த்தல. எங்க அப்பா தான் சொட்டை முடி பழக்க ரொம்ப நாள் ஆகும். गाइस பாத்துக்கோங்க. அதெல்லாம் மீச வந்து எனக்கு தெரியாது. இப்ப பாருங்க படிச்சிட்டு இருக்கேன். போறேன் தாடியும் தெரியுது. நண்பன் தாடி கேட்ட வைக்க மாட்டேன். அங்க பாருங்க 4 முடி. இப்ப பாருங்க வலிக்க பாருங்க. அந்த ஒரு 4 முடி 5 முடி அதையும் புடிச்சு புடிங்க. அந்த ஒரு முடி வச்சுட்டு இவங்க புடுங்கனா முடியல வருமா? தண்ணி வருது गाइस. தண்ணி வருது. போ குதி போ. குட்டையில பொதிக்கிறேன் பாரு. எங்க வீட்ல இருந்து அலங்காநல்லூர் பையனா கிட்டதான் गाइस. 15 கிலோமீட்டர். தாவனா தவந்துடலாம் गाइस. அவ்வளவுதான். தாவனா தவந்துடலாம்டா. தாவனா விழுந்துரும் வேற என்ன சொல்லுவாங்க? எட்டி பாக்குற தூரம் தான். எட்டி பாக்குது கால் தடிக்குது. கால் தடிக்க விழுகிற தூரம் சொல்றீங்க. என்னமா சொல்றா? சரி விடு, மேனேஜ் பண்ணிட்டல டிபார்ட். அதை வேற ரெஜிஸ்டர் பண்ணணுமா? நல்லா இருக்கேடா. முன்னாடி இங்க சைக்கிள் எடுத்து நீங்க குளிக்க எவ்வளவு தூரம் பாத்துதோ. நான் கடைசியா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்டா. எதுக்கு அந்த குளிக்க அச்சம்பட்டியில. அச்சம்பட்டி முதலையாடா? என்னமோ கடக்குடா. துணிடா, துணிச்சி கல்லந்திரிக்கு போதும். அப்படியே இதான்டா கல்லந்திரி ஓட. எல்லாம் ஒண்ணுதான்டா गाइस. தண்ணி நிறைய வருது गाइस. ஸ்டேடியத்துக்கு இப்படிதான் போகணுமான்னு கேட்டுக்காந்தானேன்டா. நீ குடுக்கற மேப்ல தப்பாடா போய் முடியுது. தம்பி ஓரமா போப்பா. ஆர்னடியா உனக்கு கேரளா வறுத்து சாப்பிடுறாடா. ஆமாண்டா. சோத்துக்கு மறக்க மாட்டேன் வாழ்க்கையில. போய் சோத்துக்கு சிங்கிதே அடிக்கிறேன். டெல்லியில முன்ன சோத்துக்கு அம்மா தாயே சோறு போடுவாங்க. நம்ம ஒரே இடத்துல சாப்பிட்டு நின்று தின்று இருந்தோம்னா தின்றுக்கலாம்டா. தேவையில்லாம எங்க பிரியாணி நல்லா இல்ல, அது நல்லா இல்ல. ஐயோ கக்கறேன்ற என்ன சிக்கன் பிரியாணிக்கு மொத போய் சச்சின் ஒரு ஓரத்துல நிப்பாட்டணும்ல. தேவையில்லாம அங்க நின்று இது பண்ணிட்டு சாவடிச்சாங்க ரீசெண்ட் கேரளா ட்ரிப்ல. அது நீங்க இந்த வீடியோக்கு அப்புறம் தான் இந்த சீரீஸ் பாப்பீங்க. இதான் உண்மையிலே போறதா? இதாண்டா போடா गाइस. இதா இருக்கு गाइस. பார்த்து பயமா இருக்கா? எங்க வீட்டு பக்கத்துலயே சுத்தும்டா. காலேஜுக்குள்ளேயே சுத்தும்டா. காலேஜ்ல ஸ்டாலின் வந்து இங்க பாரு தண்ணி எவ்வளவு ஸ்பீடா வருது பாருங்க. அம்மா தம்பி தண்ணி தொளிச்சுப்பா குளிக்கூடாது. நான் இதுலாம் இதெல்லாம் இறங்க என்னடா எங்க குளிக்கிறான் நல்லா. எவனோ சொன்னான்டா தண்ணியே வரலன்ட்டு. ஸ்டேடியம் போறோம். ஜல்லிக்கட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தண்ணியில இறங்குறதா பிளானே. தண்ணியில இறங்கணும்
குடிக்க வைப்பேன். உள்ள ஜட்டி போட்டுருக்கோட பாருங்க, தண்ணியில இறங்கலாம், ரொம்ப இறங்க கூடாது, மீடியமா இறங்கி என்ஜாய் பண்ணிட்டு வரணும். சரியா? ஆமா, அது வேற. நான் தான் கூட்டு போய் சொல்லி கூட்டு வர்றதுக்கே பாத்துங்க. எங்க அப்பா தெரியாது, அப்படியே சமாளிச்சு அப்பா இதுக்கு உங்க பாட கூட்டு போடுப்பா, எங்கேயோ தொலைச்சிட்டாப்பா தண்ணிக்குள்ள. A few moments later. தண்ணியை முடிச்சு விட்டுறாங்க. இது மாதிரி யாரு போனாலும் பார்த்தாலும் எங்க போனா இப்படி ஒரு ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு மாட்டி விட்டுறாங்க. தேவையில்லாம அவங்களோட பண்ண விடுறாங்க. பெட்ரோல் கம்மியா பெட்ரோல் டேங்க்ல போட்டு வந்துடும். பெட்ரோல் டேங்க் போயிரும் கொஞ்ச நேரத்துல. பால் தான் காரணம். பால் தான் காரணம். என்ன ஆனாலும் பால் தான் காரணம். என்னது? பால் தான் காரணம். என்ன ஆனாலும் எதுக்கு வண்டி பிரச்சனை. அம்மா வேணாலும் பால் தான் காரணம். டேய் ராசா போனே, அதுக்கு பிளான் பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சிக்கலும் சர்ச்சைகளுமா. நான் மோசம் போயிட்டு கத்திரியா வாட்ஸ்அப் வந்துட்டு பிளான் சிக்கல்ல இருந்தது. அதுக்குதான் மோசம் போயிட்டோம் நண்பா. இவ வேற ஊர்ல இருந்து எனக்காண்டி வரேன்னு வேற சொல்லிட்டானா. ஒரு முக்கியமான ஜோலியா போயிருந்தேன். ஊர் முடிக்கும் பாலத்துலதான் காமி. இன்னும் ஸ்ட்ரைட்டா போலாம் காமி. ரைட் போயிரும். ஸ்ட்ரைட்டாலாம் போவாதீங்க, ரைட்டே போங்க. ரைட்டே போடா, பாலத்துல போடா. ஓய் கைஸ், பாலம் சூப்பரா தண்ணியில வைக்கிறாரு அந்த ரோடு. ப்ரோ எப்படி ப்ரோ நம்ம வந்தாலும் ஏதாச்சும் ஆஃப் ரோட் அமைஞ்சிருது. அமையல அமைய வச்சுக்கிட்டு ஐயா ஓரமா போங்கய்யா.